நம்ம கலைஞர் டிவில ஆடி அதிரடிங்க. நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் 1 பவுன் தங்கம் பரிசா கொடுக்கறோம். ஆமாங்க, வர ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை தங்க மழை. சோ தினமும் சீரியலை மிஸ் பண்ணாம பாருங்க. கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் 1 பவுன் தங்கத்தை வெல்லுங்க. கண்ணெதிரே தோன்றினாள். சார், என்ன? தினேஷ் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஏற்கனவே இங்க தங்கி இருந்தவங்க. நமக்காக அவங்கள வெளியில அனுப்பிட்டாரு. பாவம், அவங்க எங்க சார் போவாங்க? நமக்காக அவங்க ஏன் சிரமத்தை அனுபவிக்கணும்? நானும் அதை தான் யோசனை பண்றேன் சக்தி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எவ்வளோ நாள் தான் சார் நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியும்? அதனால நாம ஒரு வாடகை வீடா பார்த்து போயிட்டா நல்லதுன்னு தோணுது. நீ சொல்றதும் சரிதான். நம்ம வாடகை வீடு பார்த்துட்டு போயிடலாம். ம். வணக்கங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? டூலெட் போர்ட் போட்டிருக்கீங்க, அதான் வீடு பார்க்கலான்னு வந்தோம். அப்படியா? எத்தனை பேரு? நானும் இவரும் மட்டும்தான். இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கா? ஆமாங்க. தம்பி, எங்க வேலை பாக்குறீங்க? நான் எங்கேயும் வேலை பார்க்கலங்க, வேலை தேடிட்டு இருக்கேன். அப்ப வேலை இல்லையா? நீமா? நான் ஒரு இடத்துல வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப அங்க போகல. அடுத்து வேற எங்கேயாவது தான் வேலை பார்த்து போகணும். வீட்டு வேலை செய்யற பொண்ணா? ம். இங்க டபுள் பெட்ரூம் வீடு தான் காலியா இருக்கு. மாச வாடகை 15,000. 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும். உங்களால முடியுமா? இதையெல்லாம் உங்களால நினைச்சு பார்க்க கூட முடியாது. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி போய் வீடை பாருங்க. அவ்வளோ வீடு இல்ல. சரி விடு, ஃபீல் பண்ணாத. வா, அடுத்த வீடு பார்க்கலாம். ம். போய் வேலையை பாருங்க. ஓகே சார். ஹலோ, சொல்லுங்க, யாரு? சார், டூலெட் போர்டு போட்டிருக்கீங்க, அதான் வீடு பார்க்க வந்தோம். அப்படியா? நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? சினிமாவில் வேலை பாக்குறீங்களா? சினிமாவா? இல்ல சார். ஏன்? சினிமாவில் வேலை பார்க்குறவங்க தான் காலையில் போயிட்டு நைட்டு வருவாங்க. எலக்ட்ரிக் பில் மிச்சம், வாட்டர் சப்ளை மிச்சம், அதுதான் எங்களுக்கு வேணும். நீங்க சினிமாவில் வேலை பார்க்குறீங்களா? ம், இல்ல சார், நான் சினிமாலாம் வேலை பார்க்கல. இல்லை சார், அப்படின்னா வீடு கிடையாது. என்ன சார்? என்ன அது, சினிமாவில் இருந்தால் வீடே தர மாட்டாங்க. இந்த ஆளு சினிமாவில் இருந்தால் தான் வீடு தருவேங்கிறான். ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கானே. சரிவா, ரொம்ப நல்லவர் போல. நீங்க என்ன வேணும்? சார், வீடு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம்.
என்ன கேஸ்ட்? ஆ? என்ன கேஸ்ட்டுங்க? 2023. அப்படி ஒரு கேஸ்டா? அது அப்புறம் சொல்றேன். ப்ளீஸ், நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க? 1969. நீங்க இன்னும் பிறந்த வருஷத்துலயே இருக்கீங்க. 2023க்கு வரவே இல்லை. ம். நீங்க உங்க வீட்டை தரேன்னு சொன்னாலும் எனக்கு உங்க வீடு வேணாம். வா சக்தி, போலாம். ம், ம். என்ன சார் இது? நம்ம பார்த்த வீடெல்லாம் ஒண்ணு வாடகை அதிகமா கேக்குறாங்க, வேலை இருக்கான்னு கேக்குறாங்க, இல்ல கேஸ்ட பத்தி கேக்குறாங்க. நமக்கு வீடு கிடைக்குமானே தெரியல சார். வேலை இல்லைன்னு உண்மையை சொல்றதுனால தானே வீடு தர மாட்டேறாங்க. அடுத்த வீட்டுக்கு போறப்ப நான் வேலையில் இருக்கிறதா சொல்றேன், நீ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லு. ம், சரிங்க சார். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற வீடு கண்டிப்பா கிடைக்கும். வா போலாம். ஏறு. ம். சக்தி, அங்க பாரு. ஹலோ, யாரு? மேடம், டூலெட் போர்டு பார்த்தோம். இதோ வரேன். ஆ, நீங்க தான் வீடு பக்கம் வந்திருக்கீங்களா? ஆமா மேடம், டூலெட் போர்டு பார்த்தோம், அதான் வீடு பார்க்கலான்னு வந்தோம். என்ன புது கல்யாணமா? ஆமா மேடம். வாங்க வாங்க. எத்தனை பேரு? நீங்க 2 பேர் மட்டும்தானா, இல்ல அம்மா அப்பா எல்லாம் கூட வராங்களா? இல்லம்மா, நாங்க 2 பேரும் மட்டும்தான். பயப்படாதம்மா, இன்னும் 2 பேர் வந்து தங்குனா வாடகை அதிகமாலாம் கேட்க மாட்டேன். உள்ள போங்க, போய் பாருங்க. சார், உங்களுக்கு வீடு ஓகேவா? ஹேய், ஓகே தான் சக்தி, நல்லா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? சூப்பர். போலாமா? வா. என்னப்பா, வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன 2 பேரும் ரொம்ப நேரமா தயங்கிட்டே இருக்கீங்க, என்ன பிரச்சனை? இல்லம்மா, நாங்க வீடு தேடி போன இடத்துலலாம் எங்க வேலை பார்க்குறீங்க, என்ன சம்பளம், நீங்க வெஜிடேரியனா இல்லை நான்வெஜ்ஜா, என்ன கேஸ்ட், வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிருக்கீங்க, ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லைன்னா அட்வான்ஸ் அதிகமா கேட்குறாங்க, வீட்டு வாடகை அதிகமா கேட்குறாங்க, இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. ஆனா நீங்க எதுவுமே கேட்காம வீட்டை காமிச்சிட்டு வீடு பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க. நான் எங்க வேலை பார்க்குறேன்னு கூட கேட்கலையே, அதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. உன் வேலையை கேட்டு நான் என்னப்பா பண்ண போறேன்? வாடகைக்கு வீடு தேடி வரவங்க வாடகை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா வராங்க? எல்லாருக்கும் சுய கௌரவம்னு ஒண்ணு இருக்குல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை கொடுக்க முடியாம போயிடுது, அது சகஜம்தான். இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க 5ஆம் தேதி ஆனா தானு வாடகை கொடுத்துருவாங்க. திடீர்னு வேலையில ஏதோ பிரச்சனை, சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் கடைசி 3 மாசம் வாடகையே கொடுக்கல. அதுக்காக என்ன பண்ண முடியும்? பரவாயில்லன்னு விட்டுதான் கொடுத்தேன். மனுஷனா பிறந்தா
ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும். இப்போ நீங்க அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம். வாடகை 5000 ரூபாய் கொடுங்க. 4 மாச வாடகையே முன்னாடி அட்வான்ஸா கொடுத்துருங்க. சரிங்கம்மா. அப்புறம் முக்கியமான விஷயம், தண்ணி அதிகமா செலவு பண்ணக்கூடாது, சிக்கனமா செலவு பண்ணணும். ம். இங்க 6 வீடு இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை வாசல் செய்யணும். அத நீங்களே மத்தவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூம்மா. வாரத்துக்கு ஒரு முறை இல்ல, தினமும் நானே பெருக்கி கோலம் போட்டுடுறேன். பரவாயில்லையே, வாடகை வீட்டுக்கு வர போறோம்னு பார்க்காம சொந்த வீடு மாதிரி வாசல் தெளிச்சு கோலம் போடுறேன்னு சொல்ற. நல்ல பொறுப்பான பொண்ணாதான் இருக்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல ஆளுங்களுக்கு தான் நான் வீடு வாடகை கொடுக்கறேன். அப்புறம் எப்ப குடி வரீங்க? இப்பயே வந்துடுறோமா. நாங்க வீடு கிடைச்சோடனே வர பிளான்ல தான் இருக்கோம். இங்க பாருப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அப்படிலாம் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க கூடாது. நல்ல நேரம் பார்த்து தான் கூடி வரணும். சரிங்கம்மா. நாங்க வந்தோன்னே அட்வான்ஸ் கொடுத்துடலாமா? அதுக்கு என்னப்பா, நீங்க குடி வந்துட்டு கொடுங்க. சரிங்கம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வரமா? வா.